ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ரொம்ப வருஷமாகிடுச்சு. சரி, இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ஓல்டு மொபைலை வச்சு இந்த பிசிக்கு இன்னொரு மானிட்டரை வர வைக்க போகிறோம். அதுக்கான ஆப்ஸ் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்பட்டது ஒரு ஓல்டு மொபைல். அது எந்த மொபைல் இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஒரு 1 GB RAM விவோ மொபைல் வச்சுருக்கேன். நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. பட் இந்த இடத்துல டச் மட்டும் ஒர்க் ஆகாது. ஒரு லைன் மட்டும், இந்த லைன் மட்டும் ஒர்க் ஆகுது. பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒரு USB கேபிள். நார்மலாக இது ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நார்மலாக. அதுக்கு முன்னாடி மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு பிசியை ஃபஸ்ட்டு நெட்வொர்க் கனெக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணியாச்சு. ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணிங்க ஃபோன். ஓகே, போய்ட்டு கூகுள், நமக்கு எப்பவுமே கூகுள் தான் பெஸ்ட்டாக இருக்குது. இதில் போய்ட்டு ஸ்பேஸ் டெஸ்க்குன்னு போடணும். ஒன்று வரும், அந்த லிங்க்கு ஓப்பன் பண்ணி கீழே டவுன்லோட் இருக்கும், அதை கொடுத்தோங்க. டவுன்லோட் கொடுத்துட்டோமா, இப்படி தான் இருக்குது இன்டர்ஃபேஸு. உங்களுக்கு Windows 10 Windows 11 எதாக இருந்தாலும் Windows 10 இருந்தால் Windows 10 போட்டுக்கலாம். இது Windows 8.1 64 பிட். கீப்பு கொடுத்த வேண்டியதான், அவ்வளோதான். டவுன்லோட் கொடுத்த உடனே உள்ளே போய்டும், டவுன்லோட் ஆகிடும். கீப் கொடுத்துட்டா இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ அடுத்து மொபைல் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் ஸ்பேஸ் டெஸ்க்னு சர்ச் பண்ணோம். அதை போட்டோம்னா ஒரு ஆப் இருக்கும், அதை அப்படியே இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். ஓகே, அதை என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆப் டேரெக்டாக ஓப்பன் பண்ணி இந்த ஓல்டு ஃபோனில் ஆல்ரெடி ஏபிகே இருக்கும், அதனால் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த இதை கொடுத்துட்டோம்னா செட்டிங்ஸ் உள்ள போகும். மொத்தம் டச் வர ஒர்க் ஆகுது. சரியில்லை, நான் பண்ணுறது குவாலிட்டி இது ஓல்டு மொபைலாக நான் இவ்வளோ வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன கூட அதிகமாக வச்சுக்கலாம், நல்ல மொபைலாக இருந்துச்சுன்னா. இதெல்லாம் லோவில் வச்சுங்க, அப்போ லோ லேட்டன்சி கிடைக்கும், கரெக்டாக வேலை செய்யும். 30 இல்லை நீ 60 கூட ஊற்றலாம், நல்ல மொபைலாக இருந்தால். ரெசல்யூஷன்லாம் அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், அதெல்லாம் கை தடுவாங்க, அது ஆடியோ ஆனதாக இருக்கும். ஓகே, இப்போது இதை விட கனெக்ட் பண்ணோம். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருப்போம் நம்ம, தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டெஸ்க் டிரைவர் பஸ், அது Win 8.1. நெக்ஸ்ட்டு அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் எல்லாத்தையும் நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். உள்ள போயிடும், இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆகிறது ஒரு 10 நிமிஷமாக தான் ஆகும். இல்லை மோஸ்ட் பேருக்கு ப்ளேஸ் கொடுத்துருந்தோம். ஸ்டார்ட். ஓகே, இது ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. போய்ட்டு அதில் போய்ட்டு ஸ்பேஸ் டெஸ்க்கு வந்துடும். ஸ்பேஸ் டெஸ்க் சர்வர் நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இதை ஃபஸ்ட் அப்படி கிளிக் கொடுத்து ஓப்பன் கொடுத்துருங்க. இப்படி ஓப்பன் ஆகிடுச்சு. இதை அப்படியே கை விட்டுருந்தோம். இப்போ நம்ம மொபைல் இருக்குல்ல, பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஓல்டு மொபைல் தான், நான் என்ன பண்ணுறது. ஓகே, இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் இல்லை அதுக்கு மேலே வெயிட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முக்கியமான விஷயம், முதல்ல இந்த ஃபோனில் USB டெதரிங் ஆன் பண்ணணும். அதுக்கு போய்ட்டு செட்டிங்ஸ் போய்ட்டு, ஓல்டு மொபைல் இது உள்ளே தான் இருக்கும். இப்போ அந்த மொபைலில் வெளியே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதர் சைடிங் இல்லை, USB டெதரிங் இது ஆன் பண்ணால் தான் இது ஒரு சர்வர் ஆக்ட் ஆகும். நேமாக ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். இது டிக் இருக்கான்னு பார்த்துங்க. அப்போ தான் டிக் இருந்துச்சுன்னா அது பாருங்கள், 192168 அதுதான் குத்தோம்னா கரெக்டாக ஓப்பன் ஆகிடும். இப்போதைக்கெல்லாம் கரெக்டாக மாதிரி தான் இருக்கும். இன்னமும் வேலை இருக்குது. இதில் போய்ட்டு டிஸ்பிளேன்னு சர்ச் பண்ணணும். Windows 10 இருந்தால் ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்.
அதனால் இதிலே பார்த்துக்கலாம். டிஸ்பிளே செட்டிங்ஸ் இதில் 1 இருக்கும், 2 இருக்கும். இது 1 வந்து ப்ரைமரி டிஸ்பிளே, இதுதான் இது. 2 வந்து செகண்டரி டிஸ்பிளே, அது இது எப்படி ஃபஸ்ட்டு 1 ஆகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து எக்ஸ்டர்ன் டிஸ்பிளே கொடுத்துருக்கோம் முதல்ல. அடுத்து வந்து லேண்ட்ஸ்கேப் எல்லாம் மேலே இருக்கட்டும், அப்ளை கொடுத்தீங்கன்னா கரெக்டாக. இப்போது அவ்வளோதான், செட்டப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இதில் ஓப்பன் ஆகுது டேரெக்டாக. இப்போது மவுஸ் வந்து இது லாஸ்ட்டு, இந்த பக்கம் லாஸ்ட்டு எது பண்ணணும்னா இதில் வந்துடும். இங்கே பாருங்கள், இதில் வந்துடுச்சு. இது மட்டும் சிறப்பாக இது ஒரு டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாரம் யூடியூபராக நீங்கள் இருந்தீங்கன்னா திடீர்னு கேம் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் அந்த கமெண்ட்ஸ் எதாவது வர அப்படியே வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். சின்ன கூட சிறப்பாக வேலை செய்யுதுக்கப்புறம் திடீர்னு இந்த பக்கம் கேம் விளாடும் போது கூட இந்த பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது யூஸ் கேஸ்க்கு. ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான விஷயம் என்னதுன்னா, அந்த டிஸ்பிளே மேலே கை வச்சோம்னா டேரெக்டாக யூஸ் ஆகும், டச்லாம் வேலை செய்யும். அதை நீங்கள் கடைசியாக செக் பண்ணி எங்கள் வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன், அதனால் கடைசியாக வீடியோ நார்மலாக ஓட விட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இனிமேல்ட்டு மாதம் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். குட் பை ஃப்ரெண்ட்ஸ், பை.